பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Glory to God. தேவனிடத்தில் ஒரு மனிதன் அன்பு செலுத்தும் போது அவன் தேவனிடத்தில் இருந்து அவனுக்கு வேண்டிய பலனை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது 38வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனையாயிருக்கிறது. தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். Glory to God. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை கொண்டு வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு வேண்டிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வேதாகமத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். அந்த நேரத்தில் இயேசுவை மறுதலித்த சீசனாக இருந்த பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை வாசிக்கும் போது இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. 3வது முறையும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா. Glory to God. அப்போ தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது என்ன? நாம் தேவனை நேசிக்கக்கூடியவர்களாக, தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பேதுருட்ட சொல்றாரு பாருங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா, நீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக அவன்கிட்ட ஒரு வேலையை ஒப்பு கொடுக்குறார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களிடத்தில் தேவன் ஒரு வேலையை செய்ய சொல்லுவார். நீங்கள் தேவனை நேசிக்கலை அப்படின்னா ஆண்டவர் ஒருபோதும் உங்களிடத்தில் எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, யோவான் 14:15 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். இன்றைக்கி அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய வேலையை செய்கிறதில்லை. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. Glory to God. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா. பேதுரு சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த காலவேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை அவர் விலக்குகிறார். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடு உம்மை நேசிக்கிறோம். உம்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.